ஹாய் வியூவர்ஸ், இது சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டருடைய ஈஸ்டர் சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்கள் கருத்துக்களை, பதில்களை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். எங்கள் வாட்ஸ்அப் எண் 9962737453. எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு கடிதத்திற்கும் ஒரு பரிசு உண்டு. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஹாப்பி ஈஸ்டர். நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக சிலுவை தண்டனை ஏற்ற இயேசு சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பாவத்தை ஜெயித்தார். இன்றும் உயிருடன் இருக்கிறார். அவர் நமக்கு தந்த மீட்பினால் நாம் என்றென்றும் மகிழ்வோடு நித்திய வாழ்வுக்குரிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் உங்கள் குடும்பங்களில் இந்த ஈஸ்டர் திருநாளில் நிறைந்திருக்கட்டும். ஹாப்பி ஈஸ்டர். சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டருடைய ஈஸ்டர் சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு ஈஸ்டர் சிறப்பு செய்தியை வழங்க இருக்கிறவர் ரெவரண்ட் டாக்டர் ஜாஷுவா பீட்டர் அவர்கள். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அன்பான வான்மலர் நேயர்களுக்கு ஈஸ்டர் பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். மத்தேயு நற்செய்தியாளர் உயிர்த்தெழுந்த இயேசு உச்சரித்ததாய் பதிவு செய்கின்ற முதல் வார்த்தை வாழ்க. இந்த வாழ்த்துதல் பெண்களுக்கு உரித்தாக்கப்பட்டது. பெண்களோடு கூட வாழ்விலே வலிமை எழுந்து ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு பலவீனமாக இருக்கின்ற எல்லா மக்களுக்குமான ஈஸ்டர்னுடைய நல்வாழ்த்து இந்த வாழ்க என்ற வாழ்த்து. 3ஆம் நாள் அதிகாலை வேளையிலே இந்த பெண்கள் எல்லாம் தம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு தாங்கள் கடமையாற்ற வேண்டிய பணிகளை செய்யும்படியாய் கல்லறைக்கு வருகிறார்கள். வரும்போதே யார் இந்த கல்லை புரட்டுவார்கள் என்ற ஏக்கத்தோடு வருகின்ற இந்த பெண்களுக்கு ஏற்கனவே கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட இந்த வலிமை இழந்தவர்களுக்கு இப்படியான அநேக கல்கள் இருக்கிறது. இந்த கற்கள் புரட்டப்படும் என்பதுதான் இந்த ஈஸ்டர் தின வாழ்த்து. இந்த உயிர்ப்பு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். பிறப்பிலே மேய்ப்பர்கள், உயிர்ப்பிலே இந்த பெண்கள். இவங்க 2 பேருக்குமே ஆதார் கார்டு கிடையாது. யூத ஆண்கள் செய்கின்ற தினசரி மன்றாட்டு ஒன்று.
அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து வருகின்ற எங்கள் ஆண்டவரே, நான் பெண்ணாய் பிறக்காதிருக்கிறதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற ஒரு மன்றாட்டு. இது என்னத்தை சொல்லுகிறது என்றால், இவர்கள் அங்கே புறந்தள்ளப்பட்டவர்கள், தங்களுடைய நாட்டிலே கூட அவர்கள் சாட்சி சொல்ல முடியாதவர்கள், இவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர்கள் சாட்சி ஒருவேளை பொய்யாய் இருந்திருந்தால் 2000 ஆண்டுகள் கடந்தும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாட முடியாது. இது உண்மையான ஒரு சாட்சி. சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் சொல்லப்பட்ட சாட்சி. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த வாழ்க என்ற வாழ்த்தோடு சேர்ந்து சொல்லப்படுகின்ற மற்றொரு வார்த்தை பயப்படாதிருங்கள். பயந்து நடுங்கி கொண்டு, இருட்டிலே இருந்து கொண்டு, வாழ்விழந்து வலுவிழந்து இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சொல்லப்படுகின்ற இந்த வாழ்த்து, இயேசுவின் பிறப்பிலும் இயேசுவின் உயிர்ப்பிலும் சொல்லப்படுகின்ற இந்த வாழ்த்து, பயப்படாதிருங்கள். இவரே மேசியா, இயேசுவே மேசியா என்று நெஞ்சை நிமிர்த்து தாங்கள் சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை கொடுக்கின்ற இந்த வாழ்த்து. இந்த பெண்கள் இயேசுவின் சிலுவை மட்டும் வந்தவர்கள். சிலுவை பாதையிலே பாடுகளை அனுபவிக்கின்றவர்களுக்குத்தான் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவமும் கிடைக்கும். பாடு அனுபவிக்கின்ற எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் அனுபவம் உண்டு என்று சொல்லுகின்ற இந்த ஈஸ்டர் தினம். எல் சல்வடார் என்ற சவுத் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு நாடு. அங்கே ஒரு பேராயர், ஆஸ்கார் ரொமேரியோ என்ற பேராயர் அரசால் சுட்டுக் கொல்லப்பட்டார். காரணம், அரசு மக்களுக்கு செய்த கொடுமையை தட்டி கேட்டார், குரல் எழுப்பினார். யாருமே கேட்க முடியாத சூழ்நிலையிலே இந்த பேராயர் தனக்கான பொறுப்பாய் இதை ஏற்று அவர் இந்த குரலை எழுப்பினார். இந்த குரல் எழும்ப மக்கள் அவரோடு கூட இணைந்தார்கள். இந்த குரல் வலுப்பெற்றது. இதை தொடர்ந்து விட்டுவிடக்கூடாது, ஆரம்பத்திலே நசுக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டது ஒரு ஈஸ்டர் தினத்தன்று. கொல்லப்பட்ட இடம் வழிபாட்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த வழிபாட்டிலே அருளுரை ஆற்றி முடிக்கின்ற தருவாயிலே அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அந்த அருளுரையிலே அவர் சொன்னது, எப்படியும் நான் கொல்லப்படுவேன், காரணம் அரசு என்னை கவனிக்கிறது, என்னை வாழ விடாது, ஆனால் அது பற்றி பரவாயில்லை, நான் மரித்தாலும் என் சமூகம் உயிர் பெறும் என்று அவர் கடைசியாய் ஒரு அருளுரை ஆற்றினார். இது நமக்கு சொல்லுகிறது இந்த ஈஸ்டர் பண்டிகையிலே என்னவென்றால், இந்த ஈஸ்டர் உயிர்ப்பு என்பது ஒரு நாள் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு அல்ல, தினந்தோறும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரிவினை கலைந்து ஒற்றுமை துளிர்க்கும் போது அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்கிறது. அநீதி அழிந்து நீதி பிறக்கும் போது அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்கிறது. சண்டைகள் மறந்து சமாதானம் எழும்போது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்கிறது. துன்பத்தில் உள்ள மக்களின் வாழ்வு மகிழ்ச்சி அடையும் போது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்கிறது. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் போது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், நாமும் அவரில் உயிர் பெறுவோம், உயிர்த்தெழுவோம், படைப்பனைத்திற்கும் உயிர் கொடுப்போம். ஆமேன். இன்றைய செய்திக்கான கேள்வி: உயிர்த்தெழுந்த இயேசு பேசிய முதல் வார்த்தை எது என்று மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார்? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டர் சார்பில் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இந்த ஈஸ்டர் தினத்தில் நீங்கள் சிந்திப்பதற்காக சில வரிகள். 2 காட்சிகளை மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். முதல் காட்சி, இயேசு இறந்த 3ஆம் நாள் காலை கல்லறையில் வைக்கப்பட்ட அவரது சரீரத்திற்கு வாசனை தைலங்களை பூசுவதற்காக கல்லறைக்கு சென்ற பெண்கள்.
மகதலேனா மரியாள், யோவன்னாள் மற்றும் யாக்கோபின் தாயாகிய மரியாள். இந்த பெண்கள் இயேசுவின் வாழ்நாள் முழுவதும் அவர் கூடவே இருந்து அவரை கண்டவர்கள், அவரை நன்றாக அறிந்தவர்கள். அடுத்த காட்சி, இயேசு சிலுவையில் தொங்கிய போது பேசிய விடை பெறும் மொழிகளில் ஒன்று. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்பது. வாழ்க்கை முழுவதும் குற்றங்களையே செய்து அதற்கான தண்டனையாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனிடம் ஆண்டவர் இயேசு இதை சொன்னார். இயேசுவை அதிகம் அறிந்திருக்காத கள்ளன் இவன். இந்த கள்ளனின் மனதில் தோன்றிய கன நேர மாற்றம் இயேசுவின் மீது அவன் கொண்ட நம்பிக்கை அவனுக்கு மீட்பை, நித்திய வாழ்வை தந்தது. 2 வெவ்வேறு விதமான மனிதர்கள், அவர்களது பார்வைகள், எண்ணங்களில்தான் எத்தனை வேறுபாடுகள். இயேசுவை அதிகம் தெரிந்திராத கள்வனால் இறைவனை அங்கே உணர்ந்து கொள்ள முடிந்தது. மீட்பை தேடிக்கொண்டான். ஆண்டவருடன் கூடவே இருந்த பெண்களோ ஆண்டவர் உயிர்த்தெழுவார் என்பதை நம்பவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இயேசுவின் பிணத்தை தேடியே அவர்கள் போயிருந்தார்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை எங்கே தேடுகிறோம்? காணாமல் போன காசுகளான நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தவர் ஆண்டவர் இயேசு. அவரை நாம் சிலுவையில் அறைந்தோம். நம்முடைய பாவங்களுக்கு பதிலாளாக சிலுவையில் தொங்கி இறந்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் முழு மனதுடன் அதை நம்புகிறோமா? நம்முடைய விசுவாச குறைவினால் ஆண்டவரின் அன்பை, ஆண்டவரின் இருப்பை நாம் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். பணத்தில், வசதிகளில், பதவிகளில், அதிகாரங்களில், சாதிகளில், இன்னும் எங்கெங்கேயோ காலியான கல்லறைகளில் கைவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அங்கே இல்லை. இவற்றால் ஆண்டவரை வாங்கவும் முடியாது. இறை வார்த்தைகளுக்கு திரும்புவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அங்கே தரிசிப்போம். பாவம் பொறுத்தே நன்றருள்வாய் நரபரிபாலா. சோதனையுறாது கண் காத்தருள்வாய் வரும் தீதுகள் யாவிலும் காத்தருள்வாய். நாதாவுனதே ராஜ்யம் வலி மகிமை போதடங்கா சதா காலமுமே. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்ததா? உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்களுடைய ரெகுலர் நிகழ்ச்சி தமிழன் டிவியில் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 7:15 முதல் 7:30 மணி வரை ஒளிபரப்பாகிறது. மறக்காமல் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் வான்மலர் ரெகுலர் நிகழ்ச்சி தமிழன் டிவியில் வெள்ளிக்கிழமை காலை தோறும் 7:15 மணி முதல் 7:30 மணி வரை ஒளிபரப்பாகிறது. பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாமா? வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.